நாங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கன்ஃபார்ம்டா உங்களை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். அதே மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். உங்களை மாதிரி போலீஸ்கார போலதான் கிரிமினல் யோசிச்சு தப்பு பண்ணுவீங்க. நாம கிரிமினலா இருந்தாலும் செய்யறதையும் சொல்றதையும் நேர்மையா தான் பண்ணுவோம். நேர்மையானவங்க தேவையானதை அடைய நீங்க தேர்ந்தெடுத்த வழியில போக மாட்டாங்க. அதுக்கு முறையான வேற வழி இருக்கு. டிஜிபி சார், ஹலோ ஹலோ, சார் மேல ஒரு ரூம் இருக்கு சார். Don't move! Don't move! Kneel down. Kneel down. Kneel down! Search! Fast, fast! Don't move! Fast! சார் இங்க ஒரு லேப்டாப் இருக்கு சார். Go ahead. சொல்லு. ஆபரேஷன் ஓவர் சார். இங்க பதுங்கி இருந்தவங்க எங்களை அட்டாக் பண்ணாங்க. நாங்க அவங்களை ஷூட் பண்ணிட்டோம். ஆனா சமீபத்தை அங்க இல்ல சார். அவங்க இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அங்க ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நல்லா கேட்டுக்கோ. நீ சந்தேகப்படுற மாதிரி எந்த நம்பர் உங்ககிட்ட மாட்டினாலும் உடனே அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணு. ஓகே சார். என் பொண்ணுக்கு என்ன சொன்ன நல்லா இருக்கடா. சரியாயிடும். டென்ஷன் ஆகாத. யோ பீட்டர்சாமி, கதவு திறயா. சுஜா, உங்க நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணு. நான்சென்ஸ். இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெல்லோல வேலைக்கு வச்சா இப்படிதான். அரே சிங்கப்பூர் ஃளைட் லேண்ட் ஆகி 4 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா நாங்க இங்க கதவு தட்டிட்டு இருக்கோம். எங்கயா போய் தொலைஞ்ச நீ? அரே நான்சென்ஸ். நான் சாம்சங் சேட் பேசுறேன். பீட்டர்சாமி இல்லையா? அவனோட நம்பர் தானே இது? அவரு போனே டெய்லி வட்டிக்கு அடகு வச்சிட்டு போயிருக்கு. ராத்திரி வந்தா சொல்றேன். வாட்? ஏய் யாரா இது? சேல்ஸ் கேர்ள்ஸா ப்ளீச்சிங் பவுடர் விக்க வந்திருக்காங்களோ? ஐயோ, வரேன்னு சொன்ன சிங்கப்பூர் பீஸ் எல்லாம் வந்துருச்சு. அநேகமா மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். வாங்க குரு, ஓடி போயிடலாம். நாம ஏன்டா ஓடணும்? பீஸுக்கே பீஸ் புடுங்கறவன் தான்டா இந்த பீட்டர் சாமி.
இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. மேடம் மாய்சல் மன்சூர், வெல்கம் டு பாண்டிச்சேரி. உய் மெர்சி, கெஸ்கஸே கெஸ்கஸே. யோ அறிவு கட்ட முண்டோ, எங்கேயா போய் தொலைஞ்சு நீ? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது உனக்கு? ஆக்சுவலி உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? மேடம் டோர் ஓபன் நீ பண்ணியாச்சு. யாரியா நடுவுல? மை அசிஸ்டன்ட். மேடம் நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க, ஐஸ்கிரீம் நக்கிங் ஷட் ஏதாவது. அப், லக்கேஜ் எடுத்து உள்ள வா. ஆ, ஏன் குரு கட் கலக்குறீங்க? பின்ன என்னடா, இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுகடா. என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுகடா. விடுங்க குரு, மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி அப்படிதான் திட்டுவாங்க. மிஸ்ஸஸா? ஆ. சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா? ஐயோ உங்க பேர் என்ன? என் பேர் பெரியசாமி, இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி தானே நீங்க? டேய், டேய், டேய். ஆ, பட்டாப்பட்டி போடாத கண்டுபிடிச்சிட்டீங்களா குரு? ஒரு எமோஷனுக்காக பார்த்தேன்டா. ஓ காட், ஃபேன்ல பிளேட காணோம். வீடெல்லாம் ஒரே டிசார்டர்லியா இருக்கு. டைனிங் டேபிள் இருக்கு, ஆனா சேர காணோம். ஃப்ரிட்ஜ் வேற திறந்திருக்கு. இந்த ஃப்ராட நம்பி வீட்டை விட்டதுக்கு அங்க பாரு, குத்து விளக்குல பாதிய வித்து சாப்பிட்டுட்டான். வராம் பார், திருடன். கவுண்டர். வீட்ல இருந்த பொருள்ல பாதிய காணோம். எதையா பண்ண? அது போன வாரம் டன் வந்து டிக்கிக்கிட்டு போயிட்டான் மேடம். வாட்? திருடன் வந்து திருடிக்கிட்டு போயிட்டான். இன்ஸ்டால்மென்ட்ல திருடுவானா? ரோட். அம்மா, மார்க்கெட் போய் ஐயோ, சொல்றேன். அம்மா, ஐயோ கண்ணுக்குள்ள குத்திட்டாளே அம்மா. இரு இரு, இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உன்னை என்ன பண்ண சொல்றேன் பாரு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போற? யா. பண்றி பண்ணு. யாருக்கு பயம்? இவ யாரு? சிங்கப்பூர்ல செல்ஃபி விக்கிற மாதிரியா இருக்கறா? யோ, என்ன நீ பாட்டுக்கு திமிரா பேசவே போற? பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? சுஜாதா வரும்போது கூடவே 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு. இவன் யாரு? இருமந்தடியன் தீவட்டி தடி. நாங்களும் கேப்போம்ல. ஹலோ, அண்ணி. அம்மா. இவர் யார் தெரியுமா? ஏன் உனக்கே தெரியாதா? ஐஷோ, அரவிந்த். அரவிந்தாவது கோவிந்தாவது எங்களுக்கு என்ன வந்துச்சு அத பத்தி? I'm engaged to him. எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. நிச்சயதார்த்தமா? சுஜாதாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சா மேடம்? என்கேஜ்மெண்ட் ஆனா என்ன குரு? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவ அம்பையர்னா நீங்க லெக் அம்பையரா இருந்துட்டு போங்க. சைடுல நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஐயோ, இப்பலாம் நிச்சயமான பொண்ண லவ் பண்றதுதான் ஃபேஷன். ஃபேஷனா? அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மோஷன் போற அளவுக்கு அடிப்பானேடா. ஐயோ, மின்னலே, காதல் மன்னன், டைட்டானிக் இத மாதிரி சினிமாவுல எல்லாம் இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ண லவ் பண்ணி தான் ஹீரோஸ் கல்யாணமே பண்ணிருக்காங்க. அப்படியா? இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும்ல? கண்டிப்பா. ஆகல உன் ஒர்க் அவுட் ஆயிரும். சுஜாதா எனக்கு அண்ணி. ஆமா. பக்கத்துல நிக்கிறதே அது பண்ணி. ஆ. என்னையா பிளான் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம்னு. நான்சென்ஸ். முதல்ல இருந்த பொருள் எல்லாம் இருந்த இடத்துல சாயந்தரத்துக்குள்ள வைங்க. சரி புரியுதா? சரி. லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வா. குரு இந்த செருப்பு எப்படி? இது ஸ்கூல்ல படிக்கிற போல டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிரப்போ. மரியாதை. ஐயோ குரு, ஐயோ டேய், அந்த கதவை கட்டு திறந்துறாதீங்கடா. அது உள்ள பேய் இருக்கு. பேய். ஐயோ, ஏற்கனவே இது சொம்ப உருட்டி விளையாடுது. இவனுக்கு அத அண்டாவை உருட்ட விட்டுறானுங்க போல இருக்குது. ரொம்ப படபடான்னு வருதுடா. ஆமா குரு, இந்த படபடப்ப ஒரு கட்டிங் விட்டு அடக்கிடலாம் குரு. அப்படிங்கிற ஆமா. பாண்டிச்சேரிக்கு உண்டான மரியாதையை காப்பாத்துவோம்டா. இது அவனுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே தப்பிச்சு போக முயற்சி செய்த உயிரோடு இருக்க மாட்டேன். இனிமே நீங்க என்ன கட்டி போடுறது, மிரட்டுறது இதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. போலீஸ் வந்து உங்க வேண்டுகோளை நிறைவேற்றுற வரைக்கும் நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஏன்னா நீங்க தீவிரவாதியோ கடத்தல்காரனோ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க நல்லவரா தான் இருக்கணும். என் கால் விரலை நீங்க கட் பண்ணல, என்னை கடத்திட்டு வந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட தப்பாவும் பிஹேவ் பண்ண. நீங்க எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? உங்க உண்மையான மோட்டிவ் என்ன? நீங்க யாரு? என் பேர் நந்தன், வவுனியாவை சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது நானும் அமதியும் காதலிச்சோம். 2 பேரும் டாக்டர்ஸ் ஆகி மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரே நோக்கத்தில் இருந்ததுனால கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். கணவன் மனைவியா சராசரியான சந்தோஷத்தோடு வாழ்றதை விட மக்களுக்கு சேவை செஞ்சு வாழ்றது தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதால நாங்களே மருத்துவ மாமலங்களை இணைச்சிக்கிட்டு பொருளை காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மமதி, என்னாச்சு மமதி? என்ன கொடுமை நந்தன்?
என்னத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு அனஸ்தீசியா கூட இல்லாம அந்த சின்ன பொடியனுக்கு எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? என்னால தாங்க இயலல. என்ன பண்றது? நம்ம மண்ணோட சாபக்கேடு இது. கொஞ்சம் ரைட்டு கொண்டாங்க. நண்டுள்ள வந்துட்டான். இவனுக்கு சாவு வராதோ? ட்ரீட்மெண்ட் அவத்தாண்டே. ஏன் எதுக்கு நிறுத்தணும்? அவன் ஒரு டெரரிஸ்ட். சாரி கேப்டன். பேஷண்ட் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாரு. அவரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஏய் மை சோல்ஜர், அரஸ்ட் கண்டே. நோ, இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற இடம் இல்ல. ஏய் இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. முடியாது. ஏய் அரஸ்ட் கண்டே. ஆபீசர், நாங்க டாக்டர்ஸ், உங்க சபார்டினேட் கிடையாது. ட்ரீட்மெண்ட் முடியும் வரைக்கும் நோயாளி உங்கள்ட்ட ஒப்படைக்க இயலாது. ஏய் இந்த பெட்ட 12ஆம் நம்பர் கேம்ப்ல இருந்தவ தானே? இங்க எப்படி வந்தா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாங்க. கழுத்துல தாலியை காணோம். ஏய் டோன்ட் ப்ளே வித் மீ. உன் கேடர் மட்டும் இல்ல, உங்க குணமும் எனக்கு தெரியும். இதுக்கு போறவும் இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம கெரியா வெளியில போங்க, இல்லனா இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் செக்ரட்டரிக்கு முறைப்பாடு பண்ணுவேன். ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். Get out, I say. I will come back. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.